மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இரத்த கொதிப்பா, இரத்த அழுத்தமா? ரெண்டுமே இன்னைக்கு வழக்குல இருக்கக்கூடிய ஒரு சொல் தான். இந்த இரத்த கொதிப்பு அப்படிங்கிறது முன்னோர்கள் வச்ச பெயர். முன்னோர்கள் வச்ச பெயர் எல்லாமே காரண பெயர்களாக தான் அமைஞ்சிருக்கு. அதே போல இந்த இரத்த கொதிப்பு அப்படிங்கிறதும் கொதிப்பு நிகழ்வதால் ரத்தத்தில் இந்த இரத்த கொதிப்பு அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. சரி, அப்ப இரத்த அழுத்தம் அப்படிங்கிற பெயர் தவறானதா அப்படின்னா இல்ல, அதுவும் சரியானதுதான். என்ன வகையில் சரியானது அப்படின்னு கேட்டோம்னா, எங்க வெப்பம் அதிகமா இருக்கோ அங்க ஒரு அழுத்தம் உருவாகும். அந்த அழுத்தத்தை மெஷர் பண்றதுனால இரத்த அழுத்தம் அப்படின்னு இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் நமக்கு சொல்லுது. ஆக ரெண்டுமே சரியான விஷயங்கள் தான். சரி, இந்த இரத்த கொதிப்பு அப்படிங்கிறது ஒரு நோயா? அது எதனால வருது? எந்த உறுப்பு பாதிக்கப்படுறதுனால வருது அப்படிங்கிறத முழுமையா அந்த வீடியோல பார்க்கலாம். கொதிப்பு அப்படிங்கிறது வெப்ப மிகுதியால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு. ஸோ வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களையும் உடம்புல நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம கம்பேர் பண்ணி இந்த வீடியோல பார்க்க போறோம். கொதிப்பு அப்படிங்கிறது தண்ணி கொதிக்குது, பால் கொதிக்குது, குழம்பு கொதிக்குது, இந்த மாதிரி அப்போ பபுள்ஸ் கிரியேட் ஆகும், வெப்பம் அதிகமாவதால் உருவாகக்கூடிய ஒரு சிம்டம். அதே போல இந்த உடல்லையும் வெப்பம் அதிகமாவதால் உருவாகக்கூடிய ஒரு சிம்டம் தான் இந்த இரத்த கொதிப்பு. சரி, எந்த உறுப்பு பாதிக்கப்படுவதால் இந்த இரத்த கொதிப்பு வருது, இல்ல இரத்த கொதிப்பு வருவதால் எந்த உறுப்பு தொடர்ந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரத்தம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா எந்த உறுப்புன்னு பார்த்தோம்னா கல்லீரல். கல்லீரல் தன்னுள்ள அதிகப்படியான ரத்தத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கை அசைவிற்கும் கால் அசைவிற்கும் உடல் அசைவுகளுக்கும் தேவையான அளவு ரத்தத்தை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நைட்டு நம்ம நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய கைக்கும் காலுக்கும் அசைவு தேவையில்லை. ஒரு கொசு கடிக்குது அப்படிங்கிறப்ப அந்த கை போய் அந்த கொசுவை அடிக்கணும் அப்படின்னா அந்த கைக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தேவை. அப்ப தேவையான அளவு ரத்தத்தை இந்த கல்லீரல் கைக்கு கொடுக்கும். அந்த கை போய் அந்த கொசுவை அடிச்சுட்டு சொரிஞ்சுட்டு வந்துடும். எகைன் அந்த கையில வேலை முடிஞ்சோன்னா அந்த ரத்தம் திருப்பி போய் கல்லீரல்ல ஸ்டோர் ஆயிரும். அப்ப அதிகப்படியான ஸ்டோரேஜ் ரத்தம் இருக்கக்கூடிய இடம் கல்லீரல்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கல்லீரல் அதிகமா வெப்பமாகும் பொழுது கல்லீரல் இருக்கக்கூடிய ரத்தமும் சூடாகி கொதிக்கும் பொழுது இரத்த கொதிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்ப இந்த டிரைவிங் ஃபோர்ஸ், கொதிப்பு, கைகளுக்கு கால்களுக்கு தேவையான ரத்தம், இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்கு, கல்லீரல் வெப்பம் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு வெப்பம் தான் டிரைவிங் ஃபோர்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த டிரைவிங் ஃபோர்ஸ் அதிகப்படியான ரத்தத்தை கல்லீரலில் தங்க விடாமல், ஸ்டோரேஜ் குடோன்ல இருக்க விடாம நீ அங்க போ, நீ இங்க போ அப்படின்னு விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். பிகாஸ் இந்த வெப்பம் அதிகமாவதால், வெப்பம் டிரைவிங் ஃபோர்ஸ் என்பதால் ரத்தத்தை ஓட செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு இடத்துல அவங்களால அமைதியா உட்கார முடியாது. உட்கார்ந்தே இருந்தாலும் ஏதாவது ஒரு செயல் ஒன்று எழுதிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு செயலை அதிகப்படியா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைகள் துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு டிரைவிங் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். இது குழந்தைகளுக்கு நார்மல். பெரியவங்களுக்கு இது டிரைவிங் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குது என்பது வெப்ப மிகுதியால் ஏற்படக்கூடியது. அப்போ அதை நம்ம ஒரு அப்நார்மல் கண்டிஷன், டிசீஸ் அப்படிங்கிறதுக்கு தாண்டி ஒரு அப்நார்மல் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதனால வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் எனக்கு வரும் அப்படின்னு கேட்டோம்னா, வெப்பம் மேல் நோக்கி செயல்படும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். அதே அண்டத்தில் செயல்படக்கூடியது இந்த பிண்டத்திலையும் செயல்படும். கல்லீரல் அப்படிங்கிறது கீழே வயிற்றுல கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய அதீத வெப்பம் ரத்தத்தை கொதிக்க செய்து அந்த வெப்பம் மேல் நோக்கி தலை வரைக்கும் போகும். தலைதான் நம்மளுடைய உடம்புலயே மேல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது வரைக்கும் போய் தாக்கும் பொழுது, வெப்பம் வேகமா போய் தாக்கும் பொழுது நமக்கு கிறுகிறுப்பு வரும். உட்காந்து எந்திரிச்சா அப்படியே தள்ளுற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணா எப்படி ஒரு ஒரு மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இந்த உடம்புல நடக்கும். சரி, இது கண்டுக்காம விடும் பொழுது வேற ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக. இந்த கல்லீரல் வெப்பத்தினுடைய அளவை கணக்கீடு செய்வதால் ஒவ்வொரு சில பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்க முடியும். அதிகப்படியான வெப்பம் ஆகும் பொழுது வேகமாக அந்த வெப்பம், கல்லீரல் வெப்பம் தலையை போய் தாக்கும் பொழுது நமக்கு மோட்டார் நர்வ்ஸ் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்ட்ரோக் அப்படிங்கிறதும் கல்லீரல் வெப்பத்தை சார்ந்த ஒரு நோய் தான், ஒரு பிரச்சனை தான். சரி, இதனால வேற ஏதாவது எனக்கு பிரச்சனைகள் வருமா அப்படின்னா நம்பர் 2, தூக்கமின்மை அப்படிங்கிறது கல்லீரல் சார்ந்த பிரச்சனையை நம்ம ஏற்கனவே போட்டு இந்த வீடியோல பார்த்தோம். கல்லீரலும் கனவுகளும் அப்படிங்கிற வீடியோல பார்த்துருக்கோம். இந்த தூக்கமின்மை ஏன் வருது? வெப்பம் மேல் நோக்கி போய் தலை வரைக்கும் போகும்னு சொன்னோம். அதே சமயம் அந்த வெப்பம் ரத்தத்தையும் சேர்த்து தலை வரைக்கும் ஓட செய்யும் பொழுது கண்களுக்கு தூக்கம் இருக்காது. கைகள் எப்படி
ஓய்வு இல்லாமல் அசைஞ்சுக்கிட்டே இருக்குமோ, கால்கள் எப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்குமோ, அதே போல கண்களை டிரைவ் பண்றதும் இந்த ரத்தம் தான். இப்ப கண்களை மூட முடியாத நிலை உருவாகும். இதனால தூக்கமின்மை, இன்சோம்னியா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. சரி, இதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது, எளிமையா இன்னும் எனக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பெஸ்ட் ஒரு சினாரியோ நம்ம சொல்ல முடியும். 2 விஷயங்கள் எடுத்துக்குவோம். பால் கொதிக்க வைக்கிறோம், அடுப்புல வைக்கிறோம். அதே போல இந்த உடம்புல ரத்தமும் இருக்கு. உடம்பு வெப்பமும் இருக்கு, குளிர்ச்சியும் இருக்கு. ஸோ பாலையும் இதையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி அடுப்புல வைக்கிறோம். ஒரு 6 லிட்டர் ரத்தம் நம்ம உடம்புல இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. அந்த பாலை நம்ம சூடுபடுத்திக்கிட்டே இருக்கோம். இந்த உடம்புலையும் வெப்பம் சமநிலையில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு உணவின் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கை முறையின் மூலமாகவோ இந்த உடல் வெப்பமடையுது, இங்கே அடுப்புல பால் வெப்பமடையுது. ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஹீட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும், பால் வந்து பொங்க ஆரம்பிக்கும். அப்ப 1/2 சட்டி இருக்கக்கூடிய 1/2 லிட்டர் பால் இந்த சட்டி முழுக்க வந்து கீழே வலியக்கூடிய அளவுக்கு பொங்கும். அதே நிகழ்வு நம்ம உடம்புலையும் நடக்கும். அப்ப அந்த 6 லிட்டர் ரத்தத்துல லிவர்ல இருக்க வேண்டிய ரத்தம் எக்ஸஸ் ஆகி லிவர்ல தங்க முடியாமல் சட்டியை விட்டு பால் வலிகிறது போல லிவரை விட்டு வெளியில வரும். அப்ப நம்ம ரத்த கொதிப்பு அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஸ்டேஜில் ஆரோக்கியமான தேகமா வச்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த பாலை அடுப்பை ஆஃப் பண்ணணும். அப்போ விச் மீன்ஸ் வெப்பத்தை குறைக்கக்கூடிய செயல்பாடை நாம் செய்யணும். இதை செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த பாலும் அடங்கிரும், பாலினுடைய அளவும் குறையாமல் வெப்பமும் சரியா இருக்கும், நம்ம எடுத்து பயன்படுத்திக்க முடியும். இதே போல இந்த உடம்புலையும் வெப்பத்தை குறைக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆரோக்கியமாகிக்கிறோம். இதை விடுத்து நம்ம வேற ஏதாவது செயல்கள், நம்ம ஏதோ ஒரு மாத்திரை போடுறோம், இந்த மாதிரியான வேற செயல்கள் செய்யும் பொழுது என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாலை பொங்கும் பொழுது அப்படியே லைட்டா ஸ்பூனை வச்சு கிண்டிட்டோம்னா அந்த பாலுடைய பொங்குறது அடங்கிடும். ஆனால் கீழே தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதே போல தற்காலிகமாக ஏதோ ஒரு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு நம்ம இந்த கல்லீரல், அதாவது பிபியை மட்டும் குறைச்சிக்கிட்டோம், அப்போதைக்கு சப்சைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடல்ல வெப்பமாகிறது உணவு முறையா இருக்கட்டும், வாழ்க்கை முறையாகட்டும் வெப்பமாகிக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் ஒரு மாத்திரை போட்டு நம்ம அப்போதைக்கு சப்சைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நேரம் ஆக ஆக வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க பாலினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். சுண்டக்கூடிய அளவுக்கு வெப்பம் அதிகமாகும் பொழுது 1/2 லிட்டர் பால் அப்படிங்கிறது நமக்கு கடைசியில 1/4 லிட்டர் பால், 100 ml பால் ஒண்ணுமே இல்லாம தீஞ்சு போயிடும். அதே போல இந்த உடம்புலையும் 6 லிட்டர் ரத்தம் அப்படிங்கிறது வெளியில பார்க்கும்போது எனக்கு பிபி இல்லை, நான் மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு அப்படின்ற நிலை இருந்தாலும் உள்ள ரத்தத்தினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். பொங்கக்கூடிய சூழ்நிலையில பிபின்னு சொல்றோம், அது சுண்டக்கூடிய சூழ்நிலைக்கு போகும்போது எனக்கு பிபி இல்லைன்னு சொல்லிக்கிறோம், ஆனால் உள்ள ரத்தம் சுண்டக்கூடிய நிலையில ரத்தத்தினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நம்ம கல்லீரல் வெப்பமடையும் பொழுது தூக்கமின்மை வரும்னு பேசணும் இல்லையா. பிபி அதிகமாயிருச்சு அப்படின்னு பிபி டேப்லெட் நம்ம எதுவும் சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா பிபி டேப்லெட் சாப்பிடுவோம், தூக்கமும் இல்லாததுனால தூக்க மாத்திரையும் சேர்த்து சாப்பிடுவோம். இப்படி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும் பொழுது இது வந்து வாழ்க்கை முழுக்க கொண்டு போகக்கூடிய ஒரு நோயா மாறிடும். இது வந்து ஒரு சிம்டம் அப்படிங்கிறத தாண்டி நோயா மாறிடும். இதற்கு வந்து வேற தீர்வுகளே கிடையாது. உடல் வெப்பத்தை தணிக்காமல் வேற மருத்துவ முறைகள்ல நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன், இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். இதை வேற என்ன மாதிரியான உணவுகள் நான் சாப்பிட்டு சரி பண்ணிக்க முடியும், வேற ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்ற விஷயங்கள் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும், தகவல் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.